வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிட்டு இருக்கேன். 2025ஆம் வருடம் பிப்ரவரி மாதத்திற்கான ராசி பலன். மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சனி இன்னும் கொஞ்சம் சொச்சம் உங்களை மொத்தமாக உங்கள்கிட்ட இன்னும் விலகலை. இன்னும் ஒரு 2 மாதம் விலகிட்டுவார். 3க்கு போயிடுவார். இப்போ 7.5 சனியோட கடைசியாக ஒரு 60 நாட்கள் பேலன்ஸ்னு வச்சுங்க. 7.5 சனியில் அது நடந்துன்னு இருக்கு. அப்போது வாக்கினில் கவனம் தேவை. கண்ணாபின்னான்னு பொய் சொல்லி மாட்டிக்கூடாது. அது குறிப்பாக சின்ன பசங்களுக்கு மாணவர்களுக்கெல்லாம் சொல்கிறேன். கொஞ்சம் கவனமாக இருக்கு. அதே நேரத்தில் 5ஆம் இடத்துக்குடைய சுக்கிரன் 3ஆம் இடத்தில் உச்சம் அடைகிறார். 3ஆம் வீட்டிற்குடைய குரு 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கார். பரிவர்த்தனை யோகம். உங்களுடைய முயற்சிகள் சரியான ஒரு டைரக்ஷனில் அமையறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் முயற்சியாலும் உங்களுடைய எஃபோர்ட்ஸ்னாலும் உங்களுடைய அவுட்லுக், அதாவது நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வையாலும் வளர்ச்சி என்பது சரியான முறையில் திட்டமிட்டு அது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் பிரகாசமாக இருக்கு. ரொம்ப ஒரு அறிவுபூர்வமான ஒரு சிந்தனை, எதிர்பாராத சிறு பிரயாணங்கள், சில நேரங்களில் நல்ல ஒரு குளிர் பிரதேசங்களுக்கெல்லாம் பிரயாணம் போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஒரு வாரம் போயிட்டு வந்தேன், 10 days போயிட்டு வந்தேன், சென்னை வெயிலில் காஞ்சிட்டு காஷ்மீரில் போய் அந்த பனிக்கட்டியில் சறுக்கிட்டு வந்தேன், எல்லாம் வரும். சந்தோஷங்கள்லாம் நிறைந்து வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. அதாவது அதோடைய தன்மை எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னா மே மாதம் வரைக்கும் இருக்குது. அதனால் இப்போ எதாவது பிளான் பண்ணலாம், சரி எக்ஸாம் முடிஞ்சோன்னு போயிடலான்னு போவீங்க. அந்த மாதிரியான சில ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்போஷர்ஸ் எல்லாம் தரக்கூடிய ஒரு சந்தோஷத்தை இளைஞர்களுக்கு குறிப்பாக மிகப்பெரிய சந்தோஷத்தை தரக்கூடிய காலம். சரி, கொஞ்சம் மூத்தவர்கள், வயதானவர்கள், இவங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வருதுன்னா, உங்களுடைய பசங்களால் உங்களுக்கு சந்தோஷம், உங்கள் பேர பசங்களால் உங்களுக்கு சந்தோஷம், வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள். ஆனால் குறுகிய கால பிரயாணம். நான் 1 மாதம் போயிட்டு வந்தேன், போயிட்டு வருவீங்க. முக்கியமான சில விஷயங்களுக்கெல்லாம் போகும்போது மனசில் அது ஒரு மறக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை தரும். நான் இந்த ஃபாரின் கண்ட்ரிக்கு போனேன், ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அது மாதிரி. அப்போ மன நிறைவை தரக்கூடிய காலம் வரக்கூடிய காலம். அப்போ அது இந்த மாதமே நடக்குமா அப்படின்னா, அது ஒரு இந்த மாதம் நல்லா அடுத்த மாதம், ஏன்னா தொடர்ந்து இருக்கார் அவர் சுக்கரனால் தான் இந்த விளைவுகள். 2வது ஏப்ரல் மாதத்துலேருந்து இன்னும் நன்மைகள்னு அர்த்தம். ஏன்னா சனி வேறு பெயர்ந்துட்டதுனால 3ஆம் வீட்டுக்கு. ஆனால் இது என்னென்னா ஒரு நல்லதின் ஆரம்பம். அப்படின்னா என்ன, பாசிட்டிவ் பேசக்கூடிய பேச்சுக்கள், வீட்டில் நடக்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுனால ரொம்ப உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் உங்களுடைய மூட்லேருந்து எல்லாம் மாறக்கூடிய ஒரு காலம். சந்தோஷத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு காலம்தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் 6ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கும்போது ஹெல்த்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. கண்ட நேரத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிடாதீங்க, தொண்டையெல்லாம் பிரச்சனை ஆகிடும், லங்ஸில் சளி பிடிக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு கேர் எடுத்துங்க. அது மாதிரி நீங்கள் அதை கேர் எடுத்துக்கும் போது மற்ற எந்த ஒரு இம்சையும் இல்லை, ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மற்றபடி நீங்களாக அதை கெடுத்தால் தான் உண்டு. மற்றபடி எல்லாம் நன்னாக தான் இருக்குது. தைரியமாக செயல்படுங்கள். ஒரு சந்தோஷத்தை நிறைத்து தரக்கூடிய ஒரு மாதமாக இது அமையும். வணக்கம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.